ராம் நாராயண ராம். இந்நாள் உலகில் பரபரப்பான சூழலில் பெரும்பாலும் வீடு வீடாகவும் மக்கள் விரக்தி, மனச்சோர்வு மற்றும் டெப்ரெஷனுக்குள்ளாக இருக்கின்றனர். இந்த சூழ்நிலைகளால் மனிதர்கள் தங்களது மகிழ்ச்சியை சமூக அமைப்பில் வெளிப்படையாக காட்ட முடியாமல் போவதை காணலாம். இந்த முழு உலகில் ஒவ்வொரு உயிரினமும் மகிழ்ச்சியுடன், செழிப்புடன், சிறப்பான வாழ்க்கையை விரும்புகின்றது மற்றும் அதற்காக அவர்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சிகள் தோல்வியடையும் போது அவர்கள் மனதில் கவலை மற்றும் விரக்தி வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. அப்போது அந்த பொருட்கள் சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஆசைகள் மற்றும் மகிழ்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவில்லை. இப்போது கேள்வி எழுகிறது, இப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து எவ்வாறு வெளியேறலாம்? அதற்கு ஒரே ஒரு வழி உள்ளது, அதுதான் சாதனை என்பதை பெறுவது. மற்றும் சாதனை பெற்றல் செய்யும் சிறந்த வழி ராம் நாராயண ராம் என்ற ஸ்மரணத்தை செய்யது. ராம் நாராயண ராம் என்ற ஸ்மரணத்தை நீங்கள் எவ்வாறு செய்யலாம்? இது மிகவும் எளிதான ஒரு செயலாகும். இந்த பீஜ மந்திரத்தை சொல்ல எந்த ஒரு உடல் நிலையும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதும் இந்த ஸ்மரணத்தை செய்யலாம், அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து மனதிலாக இதை சொல்லலாம், அல்லது சத்சங்கத்தின் மூலம் இதை தொகுக்கவும் ராம் நாராயண ராம் என்ற பெயருடன் தொடர்பு கொள்ளலாம். நமது சமூகத்தில் பலர் சிறிய வயதிலேயே சாதனையை மேற்கொள்கிறார்கள். இன்றைய வேகமான வாழ்க்கையில் மக்கள் தங்கள் ஒயோகிக் பயிற்சிகளை செய்யும் நேரம் கிட்டாது, ஏனெனில் அவை மிகவும் பயனுள்ளவை மற்றும் மன அழுத்தமில்லா வாழ்க்கையை வழங்குவதற்கு உதவுகின்றன. இன்றைய இளைய தலைமுறை பொறுமையின்மை காரணமாக பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இப்போது இளம் தலைமுறை மிகவும் விரைவாக திறமை அடைய விரும்புகின்றனர். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அவர்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க முடியாமல் உள்ளனர். அதனால் இளம் தலைமுறைக்கு குறிப்பாக ராம் நாராயண ராம் என்பதை பற்றி தொடங்குவது மிகவும் முக்கியமானது. அது அவர்களின் வாழ்க்கையில் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்க்க உதவும். இது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. நீங்கள் உங்கள் விவேகம், ஆத்மவிசாரம் உணர வேண்டும், ஏனெனில் இந்த விவேகமே உங்களை சாந்தி மற்றும் வெற்றி நோக்கி வழிகாட்டும். இந்த விவேகம் ராம் நாராயண ராம் என்ற ஸ்மரணத்தால் உருவாகிறது. நாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நமது உள்ளார்ந்த விவேகம் முன்னேறி வளர்கிறது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் இப்போது மிகவும் முக்கியமானது. குழந்தைகளுக்கு இவை அடிப்படையாக சொல்ல வேண்டும். சிறந்த வயதிலேயே அவர்கள் ராம் நாராயண ராம் என்ற ஸ்மரணத்தில் சேரும்படி அவர்களை வழிகாட்ட வேண்டும். இது அவர்களிடையே விவேகம் வளரத் தொடங்கும். நீங்கள் உங்கள் உள்ளர்ந்த சக்தியை மற்றும் உங்கள் ஆன்மாவின் குரலை உணர விரும்பினால் இப்போது ராம் நாராயண ராம் என்ற ஸ்மரணத்தை செய்யத் தொடங்குங்கள். உங்கள் கனவுகள் மட்டும் சாதிக்காது, நீங்கள் உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியை உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் ராம் நாராயண ராம் என்ற பெயரைச் சேரும்போது வாழ்க்கையின் சவால்கள் எவ்வாறு சரியாக குறைந்து உண்மை மற்றும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு இணைவது என்பதை உணர்வீர்கள்.